ஐபிஎல்லுடைய 2025 போட்டிகள் இன்னும் சற்று நாட்கள்ல முடிவடைய இருக்கு. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி இங்கிலாந்துடன் டெஸ்ட்ல மோத இருக்காங்க. பிசிசிஐ மீட்டிங் சமீபத்துல நடந்துள்ளதாக சொல்லப்படுது. பிசிசிஐ மீட்டிங்ல பும்ரா என்னால 5 டெஸ்ட் போட்டிகளுமே விளையாட முடியாது, என்னுடைய உடம்பு அதற்கு ஒத்துழைப்பு தராது அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆகையால சில போட்டிகள்ல ஓய்வு இருக்கும் வகையில அட்டவணையை தயார் செய்யுங்க அப்படின்னு பும்ரா அவர்கள் வேண்டுகோளுமே விடுத்திருக்காரா. வெளிநாட்டுல நடைபெறும் டெஸ்ட் போட்டிகள்ல பும்ரா இல்லாமல் விளையாடினால் இந்திய வேகப்பந்து வீச்சுத்துறை பலத்த பின்னடைவு சந்திக்கும். இதனால டெஸ்ட் போட்டிகளை இழக்கும் நிலை ஏற்படும். பும்ரா இப்படி தெரிவித்து விட்டதால இவருக்கு 2 டெஸ்ட் போட்டிகள்ல ஓய்வளிக்கும் நிலை பிசிசிஐ தள்ளப்பட்டிருக்காங்க. 2 மற்றும் 4வது போட்டியில ஓய்வு வழங்கத்தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்திய டெஸ்ட் அணியில முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், அர்ஷித் ராணா ஆகியோர் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கு. ஷமி அவர்களுக்கு 35 வயதாவதால அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத நிலையில பிசிசிஐ இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகிய 2 பேருமே ஓய்வை அறிவித்து விட்டதால பும்ரா அவர்கள் தான் டெஸ்ட் அணியுடைய அடுத்த கேப்டனாக செயல்படுவார் அப்படின்ற தகவலுமே வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.